ஃபைனான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கேள்வி. வெரி ஹாப்பி டு ஆன்சர் தட் கொஸ்டின். ஃபைனான்சஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டி கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எங்க மீட் பண்ணுவோம், அந்த மாதிரி இதெல்லாம் உங்களை அந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. பார்ட்டிஸ் வரும், இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ் அது இதெல்லாம் வரும். சரி, அப்படின்னு வரும்போது நான் அலோவ் பண்ணுவீங்களா இல்லை நீங்க? நான் போயிடுவேன் கூட. அமெரிக்காவில் இருக்க டீனேஜர்ஸ்க்கும் இந்தியாவில் இருக்கிற டீனேஜர்ஸுக்கும் பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அமெரிக்காவில் ரெஸ்பான்சிபிள் டீனேஜர்ஸ் வந்து என்னன்னா லிமிட்டட் ஃபோன் டைம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க கம்யூனிகேஷன்ஸு பிஸ்னஸ் மோட்டிவாக இருக்கக்கூடிய அந்த வகையான கான்வர்சேஷன்ஸ் தான் ஃபோனில் வச்சு பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் வருது, நீங்க என்ன செய்யணும்? நீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவீங்க, மைசூர் இது குலாப் ஜாம் சாப்பிடுவீங்க. பிள்ளைகளுக்கு பார்சல் கட்டி கூட்டிட்டு போங்க. டேக் தம் இன் வெஹிக்கிள், இல்லை ஹையர் ரெட் கேப் போய் ஏழைகள் அவங்களுக்கு கையில் கொடு, அவங்களுக்கு கையில் கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அந்த ட்ரைனிங்குள்ளார கொண்டு வரணும். அப்போ தான் உங்கள் பையன் வளர்ந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏழைகளுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவன் ஒரு மினிஸ்டராக வருவான். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா சர்ச்சுக்கு மாத்திரம் கூட்டிகிட்டு போயிட்டு போடா சண்டே ஸ்கூலுக்குன்னு துரத்தி விட்டா that is not going to help him. பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ரேயர் பற்றி ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறீங்க. பட் செகுலராக பார்க்கும்போது நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்களே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ரொம்ப டைம் ஒதுக்கி நீங்கள் உங்களுக்குள்ளே பேசணும். அப்போ தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். பிள்ளைங்களோட இது பண்ணணும். அதான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்குள்ள அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஃபீல்லாம் இருக்கும்? அது எப்படி என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கு. அது எப்படி அப்படின்னா இப்போ இப்படி இருக்கக்கூடாது. கமான் லெட்ஸ் சிட் அண்ட் டாக், லெட்ஸ் கவுன்சில் அப்படி போகக்கூடாது. அது அந்த மாதிரி அது ரொம்ப அஃபிஷியலாக அந்த மாதிரி வரக்கூடாது. கணவனே இப்போ மனைவிக்கு அதிகாரி இப்படியே எடுத்து பேசிட்டு இருக்கு. புருஷனை இது மனைவிக்கு கீழ்ப்படி சப்மிட் யுவர் வைஃப், அல்லது வைஃப் சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட் அப்படிலாம் வசனம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் எடுத்துட்டு பேச முடியாது. அதெல்லாம் எடுத்துட்டு பேசினீங்கன்னா பைன்ட்டு போயிடுவாங்க. அது இல்லை, அது வெளியே போகலாம், ஜாலியாக வெளியே எங்கேயாவது. ஆமாம், கண்டிப்பாக போகணும். ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும், கண்டிப்பாக போயிடணும். நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும். அப்புறம் தேனே மானேலாம் நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். நான் சொன்னா அவங்க காய் வெட்டிட்டு இருப்பாங்கல்ல, காய் வெட்டிட்டு கண்டிப்பாக காய் வெட்டுவாங்க. சார் ஏதாவது கிச்சனில் ஹெல்ப் வேணுமா சாமி, காய் வெட்டி தரேன், பீன்ஸ் வெட்டி தரேன், ஏதாவது நம்ம சொல்லணும். ஒன்றும் வேண்டாம், நானே எனக்கே எல்லாம் தெரியும் அப்படி கூட சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. சரி சரி நான் ஓகே, நோ வரிஸ் நான் ஏதோ கொஞ்சம் ப்ரெஷரில் கத்திக்கிட்டேன், ஜாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இவங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒர்க்கு நோட் புக் எடுத்து கொடுத்துருவேன். அப்படியா? ஆமாம், அது ஒரு சாப்பிள் இருக்கு, சரி அவன் இதே ஜாம் பண்ணிட்டு வாங்கன்னு கொடுத்துருவேன். அது ஒண்ணுதான், அது ஒரு ஹெல்ப்பே போதும் எனக்கு. ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். அது நான் நோட் போட்டு கொடுத்துருவாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் ஜாம் பண்ணிருங்கன்னு சொல்லிடுவாங்க. நோட் வச்சுருக்கோம், அதெல்லாம் எழுதிடுவோம். மகளுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கும், மகளுக்கு இருக்குது. மெடிக்கல் ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஈஸி இல்லை. அது பார்க்குறதுக்கு நல்லா மெடிக்கல் ஸ்கூல் படிக்கிறாங்க, அப்படி ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கலாமே ஒளி அதுக்கு இருக்கிற ப்ரெஷரெல்லாம் உண்மையில அங்கே போனவங்களுக்கு தான் தெரியும். சின்சியராக படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை ப்ரெஷர் இருக்கும். மகளுடைய அப்பா கன்சர்ன் ஆக ஒரு யோசேப் மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ யோசேப்பை வந்து ஜெயிலில் அவர் எந்த தவறும் செய்யலை, அநியாயமாக அவர் ஜெயிலில் போட்டாங்க. அங்கே வந்து 2 பானபாத்திரக்காரர் சுயம்பாகின்னு 2 பேர் இருக்காங்க. பேக்கர் அண்டு வைன் ப்ரெஸ் இருக்காங்க, கப் பேரர் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 நாள் கவலையாக உட்காந்துருக்காங்க. அவர் போய் கேட்குறாரு, ஏப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா, அப்போ எந்திரிச்சு பாப்பா, எந்திரிச்சு வேலை செய்யுங்க அப்படின்லாம் இல்லாமல், ஏப்பா கவலையாக இருக்கிறீங்க, ஏன் துக்கமுகமாக இருக்கிறீங்க, நான் எதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கன்சர்னாக அவர் கேட்குறாரு. இந்த கன்சர்ன் மனைவிக்கும் இருக்கும் இல்லையா? இருக்கும், பிள்ளைகளுக்கும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம லிஸ்ட் வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து மனைவிட்ட நம்ம கன்சர்னாக பேசணுமா,
அவங்க கேர் எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அப்பப்போ நீங்கள் வந்து யூ லுக் பியூட்டிஃபுல் டுடே இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் வம்பு சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் இதெல்லாம் சொல்லாதனால தான் உங்களுக்கு என்னென்னா அந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து அனாவசியமாக ஆமாம் அப்பப்போ நம்ம பியூட்டிஃபுல்னு சொல்லணும். இப்படியெல்லாம் சொல்றதுனால ஃபேமிலி நல்லா தானே வருது. இப்படி சொல்றதுனால ஒன்றும் டிஸ்ட்ராய் ஆகுறது இல்லை. இதெல்லாம் சொல்றதுனால இன்னும் நல்லா தான் போகுது. அதனால ஒய் நாட் வி ட்ரை, ஒய் நாட் வி கிவ் அ ட்ரை. நீங்க நீ பியூட்டிஃபுல் சொன்னீங்கனாலும் அடுத்தது என்ன கொண்டு வர போறீங்க நல்லா கூட சொல்லுவாங்க. அப்படின்னு இருக்குது. அதான் பியூட்டிஃபுல் சொன்னா உடனே தேங்க்யூ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே கூடாது. நம்ம பகுதிக்கு நம்ம முயற்சிகள்லாம் எடுக்க வேண்டியது தானே. அதனால நம்ம பந்து வச்சுன்னா சும்மா இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டம், நம்ம சிக்ஸர் போகுதா பவுண்டரி போகுதா யாருக்கு தெரியும், ஆனால் பேட்டோட சுத்த வேண்டியது தானே. அதனால அது மாதிரி ரிட்டர்ன்ல எதுவுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது. பட் காட் வில் ஒர்க் இட் அவுட். நமக்காக நம்ம அந்த ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்றதுல பர்டனா பார்க்க கூடாது, உற்சாகமா இருக்கணும். நீ அடுத்து என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரப்போகுது, உற்சாகமா இருக்கணும். அடுத்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வருது, ஓ இதுக்காக ப்ரேயர் பண்ணுமா, லெட்ஸ் ப்ரே, அப்படித்தான் இருக்கணும். லெட்ஸ் ப்ரே, லெட்ஸ் see what miracle God is going to do here. I'm excited to see what God is going to do here. அப்படித்தான் ப்ரேயர் பண்ணணும். பர்டனோட ஒரு டிசப்பாயிண்டட் ஃபீலிங்ஸோட நான் ஜெபிக்கிறேன்னு போகவே கூடாது. அது 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 இன்னும் அது அதர் வே ஆஃப் சேயிங்னா எடுத்த உடனே ப்ரேயர் ரெக்வெஸ்ட்னா உடனே முழங்கால் போட்டு எல்லா லிஸ்ட் எடுத்துட்டு போறது அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணணும். ப்ரைஸ் என்ன பண்ணுறோம், அவர் யாராக இருக்கிறார், டு ஹி ஹேஸ் இஸ் எ கெப்பாசிட்டி, இந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குதா, கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் நம்ம போகிறோம். அந்த 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 கெப்பாசிட்டி நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். நம்ம ஜீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவார், ஒரு ஃபேமிலி ப்ராப்ளத்தெலாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய நமக்கு நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசம் தான் ஆரம்பம் நமக்கு மூலதனமாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது ஃபேமிலி லைஃப்பில். மகிழ்ச்சிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விசுவாசம் தான். அப்போ அந்த விசுவாசத்தில் இருக்கும்போது நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம், கர்த்தரை நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம். நான் இன்னொரு விஷயத்தை முக்கியமான கேட்க விரும்புகிறேன். உங்கள் ஃபேமிலி இதில் இந்த ஃபினான்ஷியல் டிசிஷன், ஸோ அதில் தான் நிறைய பேர் நினச்சா நீ கரெக்டாக சொல்லிட்டு இதாகிறாங்க. உங்களுக்குள்ள எப்படி அந்த ஃபினான்ஷியல் வேலை பார்க்குறீங்க? பயங்கரமா எப்படி உங்க யாரு டிசிஷன் எடுக்கிறது? அதெல்லாம் யாரு டிசிஷன் எடுக்கிறது அதை பத்தி நல்லா ஃபைனான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. வெரி ஹாப்பி டு ஆன்சர் தட் கொஸ்டின். ஃபைனான்சஸ் வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு சம்பளம் வந்த உடனே இவங்க கேட்பாங்க, கரெக்டாக டைத் ஆஃபரிங் எழுதிட்டியா, அதான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும். எவ்வளோ வந்ததுன்னு கூட கேட்க மாட்டாங்க, எவ்வளோ சம்பளம் வந்ததுன்னு கேட்க மாட்டாங்க. அதே போல் நான் இவங்களுக்கு சம்பளம் வந்து பேங்க்கில் வர்றது வந்து அக்கௌண்ட்டில் விழுகிறதுங்கிறது எனக்கு தான் தெரியும். இவங்களுக்கு அது செக் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது, அவ்வளோ பிஸி. எப்போ வருது எப்போ ஒன்றுனே தெரியாது. நான் தான் அது எல்லாம் மானிட்டர் பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரியும். பொதுவாக வந்து நிறைய வீடுகளில் ஒய்ஃபுடைய சேலரி தான் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஃபுல்லாக நான் தான் பார்ப்பேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா தான் சொல்லுவாங்க, சரி சரி இது ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அதில் வந்து அதான் அதுக்குன்னு நான் தனியாக நோட் புக் போட்டு டேட் போட்டு எழுதிடுவேன். இவ்வளவு ஆமாம் சேலரி இவ்வளோ வந்தது, என்னோட சேலரி இவ்வளவு, இவங்களோட சேலரி இவ்வளவு, இதில் தசம பாகம் எவ்வளவு, இவரது தசம பாகம் எவ்வளவு, அதெல்லாம் போட்டு கரெக்டாக செட்டில்மெண்ட் எழுதிடுவேன். எழுதி கரெக்டாக அங்கங்கே போக வேண்டியது போயிடும். ஆமாம், ஃபுல்லாக நானே மேனேஜ் பண்ணி காணிக்கை கொடுப்போம். தசமபாகம்ன்றது ஒண்ணு, காணிக்கைகள் அப்படிங்கிறது ஒண்ணு, அப்புறம் வந்து ஏழைகளுக்கு இறங்கணும். இதுல கண்டிப்பா நீங்க ஃபுல்லா சர்ச்சுக்கு அப்படிதான். அதாவது தசமபாகம்ங்கிறது வந்து எப்படின்னா, தசமபாகத்தை எடுத்து வச்சிருவோம், எடுத்து வச்சு அந்த தசமபாகத்தையே பிரிச்சு வைப்போம், பிரிச்சு ஆன்வலப்ஸ்ல போட்டு வச்சு ஒரு பகுதி வந்து சர்ச்சுக்கு, இன்னொரு பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவலா சின்சியரா ஊழியம் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் இல்லாம இருப்பாங்க, ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க, ஒரு சப்போர்ட் இல்லாம, ஆனா சின்சியரா செய்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து தனிப்பட்ட முறையில சப்போர்ட் பண்ணுவோம். அவங்கள தேடி போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்க உற்சாகமா அந்த ஊழியத்தை அவங்க பேர்டன் ஃப்ரீயா எடுத்து செய்வாங்க.
அதனால ஒரே இடத்துல போடணும். இயேசுவின் நாமம் உண்மையாக அறிவிக்கப்படுகிற எல்லா இடத்துலயும் போடலாம். சரி சரி. இல்ல முதல்ல ஒரு முறை நாங்க ஊழியத்துக்கு மட்டும் இந்த 10% யாராவது ஊழியம் பாக்குறாங்களோ கண்டிப்பா அதை தாண்டி உள்ளது வந்து ஆஃபரிங்லாம் தனியாவே. ஆமா, ஆஃபரிங்னா அதுல நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆஃபரிங் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாராவது மனைவி பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவு நான் சொல்லிடுவேன் பிடிச்சிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு உன்னை பார்த்து யாரும் அழகா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால சோத்திரக்காரிக்கு போட்டுன்னு சொல்லிடுவேன். இப்படியே நிறைய கஜான நிறைய போனா ஜீசஸுக்கு போயிடுச்சு சொல்லுவேன். அப்புறம் நமக்கு வந்து நம்ம பாஸ் வந்து நம்ம பாராட்டுறாங்கல்ல. அதாவது குறிப்பா என்னன்னா என்னோட டெஸ்க்கு வர கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ் எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். அதுதான் ரொம்ப பாரத்தோடு இருந்து ஜெபம் பண்ணணும். ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அது ரிலாக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. அப்போ நிறைய சில சமயத்துக்கு சில சொல்யூஷனே வராமல் 2 நாள் 3 நாள் சொல்யூஷனே வராமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியும். அவங்க பாஸ் வர கூப்பிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, என்னாச்சு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ நான் ரொம்ப ஆண்டவர் 3 டேஸாக உட்காந்து அன்னெசரியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஹெல்ப் மீ ஆன் ஃபிக்ஸிங் திஸ் லாட் யூனோ அப்படின்னு சொல்லி ஜாப் பண்ணிட்டு தென் ஐ கேன் ஸ்பெண்ட் த ரிமைனிங் டைம் இன் ப்ரைசிங் யூன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு ஞானம் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்ம செஞ்சிருவோம், செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்படியே நிறைய வந்திருக்குது எல்லாமே. அது என் மகளும் பார்க்குறாங்க, மனைவியும் பார்க்குறாங்க. மனைவிட்டு சொல்லுவேன், ரொம்ப கடினமான ஒரு பிரச்சனையாக இருக்குது, தயவுசெய்து ஜெபம் பண்ணு சாமி அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம். கிவிங்கில் வந்து நாங்கள் 2 பேருமே அந்த கிஃப்ட் ஆஃப் கிவிங் இருக்கு. இட்ஸ் a gift. அது ஒரு gift தான். அது ஒரு gift தான். gift of giving. ஒருத்தருக்குள்ள ஒரு வேறுபாடு எது வருமா? இல்ல வேண்டாம் கொடுக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிற நிறைய கொடுக்கலாம் தான் இருக்கு. கொடுக்கலாம் கொடுக்குற மாதிரி தான் நான் இருக்கேன், இவங்களும் அப்படித்தான். இல்ல யாருக்கு கேர்ள்ஸ் அப்படித்தான் இருக்கிறாங்க. இது நம்மளுக்குன்னு சேர்த்து வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ் we save money. ஒரு பார்ட் இருக்கு. ஆமா, அது ஒரு பர்சன்டேஜ். பட் இப்ப நிறைய ஓவரா சேர்த்து வைக்கிறதுல குடுக்காம சேர்த்து வச்சா நிறைய ஆமா சேர்த்து வச்சிருக்காங்க. பட் ஆனா நிறைய குடுக்குறதுல உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட்லி ரொம்ப சந்தோஷம். அது வேறுபாடு இருக்குமா? இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுல எடுப்பீங்களா இல்ல அப்படி கேக்குறேன்? இல்ல வேறுபாடுனா நாங்க வந்து சிலருக்கு கொடுத்துருக்கோம், அவங்க ஊழியம் ரொம்ப உண்மையான ஊழியம்னு நினைச்சு கொடுத்துருக்கோம். ஆனா அப்புறம் மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம், அந்த ஊழியம் வந்து உண்மையான ஊழியமா போகுதா அப்படின்னு மானிட்டர் பண்ணுவோம். இல்ல நல்ல உண்மையா போச்சா they will continue. சரியில்லை அப்படின்னா அப்படியே will stop. அவ்வளவுதான். உண்மையே உத்தமமா செய்யும்போது அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். இல்ல அது அப்படி இல்ல, நம்ம நினைச்ச மாதிரி இல்ல அப்படின்னா will stop. ஆனா அது வேற ரொம்ப ரேர் தான். ஆனா சின்சியரா செய்றவங்க பார்த்தனவே நாங்க செய்றோம், சின்சியரா தான் செய்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ அது ஃபினான்ஷியல்ல நீங்க அந்த மாதிரி கிவிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, கைத்து கொடுக்குறீங்க, சேவிங் ஒரு பக்கம் வைக்கிறீங்க. அது செலவுகள்லாம் எப்படி? அந்த செலவு வந்து அனாவசியமான செலவு பண்றது இல்ல. இந்த லாவிஷா ஸ்பெண்டிங் நோ. ஏன்னா அமெரிக்கால நிறைய என்டர்டைன்மெண்ட் நிறைய விஷயம் இருக்கும். ஆனா நீங்க not necessary hard earned money நம்ம எல்லாம் சம்பாதிக்கணும். ஒரு சின்ஃபுல் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா தென் மணி ட்ரெயின் ஆயிரும் எப்படினாலும். இப்போ நைட் கிளப்பு போகிறது, அப்புறம் ஓவர் ஸ்ட்ராங் மாதிரி ஹேபிட்டு, அப்புறம் சீக்ரெட் அஃபேர்ஸு, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அப்புறம் லாவிஷாக மணி அங்கே போயிடும். நம்ம மணி போகிறங்கிற காட்டிலும் நம்முடைய மைண்டே அங்கே போயிடுது இல்லை, ஹார்ட்டு அந்த வேற ஒரு பக்கம் டைவர்ட் ஆகி போயிடுது இல்லை, ஃபேமிலியிலேயே மெயின்டைன் ஃபோக்கஸ் இல்லை. அதான் போகும்போது அப்புறம் அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் டர்புலன்ஸ் வந்துடும், டிசாஸ்டரே வந்துடும், ஃபினான்ஷியல் டிசாஸ்டரே வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. ரொம்ப அது மாதிரி நிறைய உங்கள் ரிலேஷன்லேயே நிறைய உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, இந்த கடனா கொடுங்க அந்த மாதிரி இதெல்லாம் டிசிஷன்லாம் எப்படி எடுப்பீங்க? அது இருக்கும்ல பொதுவாக அந்த ஒரு அது இருக்கும். அது நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், அது ஒரு வேலிட் குவெஸ்டின் தான். அதுதான் முதல்ல ஜெபிப்போம். கடன் கேட்டுட்டு இப்ப நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுடைய என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சுட்டு let us pray. ஆமா, பணம் கொடுக்கறதுனால அந்த பிரச்சனை சால்வ் ஆகுறது இல்ல, there is something else. அதனால முதல்ல அதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அந்த மேட்டர் என்னன்னு நாங்க கேட்டு அனலைஸ் பண்ணி, அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம், சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம், அதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்க வீட்டில்
எங்கள் அப்பா வந்து என்னன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கூட நான் இருக்கும் பொழுது நிறைய பேர் கடன் கேட்டுட்டு வருவாங்க. 3000 கடன் கேட்டுட்டு வருவாங்க. இப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில. அப்போது அவங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு தெரியும், அம்மா வந்து நல்ல பிஜி அசிஸ்டன்ட் நல்லா சம்பாதிக்கிறாங்க தெரியும். ஒரு மணி கேட்டுட்டு 3000 rupeesன்ட்டு வராங்கன்னு வைங்களேன், எங்கள் அப்பா அவங்கள வந்து வெறுமையாக அனுப்ப மாட்டார், அதுக்காக ஃபுல் அமௌண்ட்டே கொடுக்க மாட்டார். ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் கொடுக்கலினாலும் பரவாயில்ல, அது அவருக்கு நல்லாவே தெரியும் இவங்கனால திருப்பி கொடுக்க முடியாதுன்னு தெரியும், அது வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா இல்லைன்னு சொல்லி அனுப்ப மாட்டார். நம்ம வீட்டுக்கு நம்ம படித்தாடி வந்துட்டாங்க, நம்ம நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட வச்சுட்டு அவங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்துட்டு half of that அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஆனா ஏதோ ஒரு கர்ட்டசி இருக்குல்ல, ஒரு கர்ட்டசி, அந்த கர்ட்டசி மட்டும் அதுவும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த மாதிரியும் மேனேஜ் பண்ணுவீங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு. அதுவும் இந்தியா வரும்போது நிறைய வாட்ஸ்அப் வேற வந்துருச்சுங்களா, இந்தியாவில இருந்து நிறைய பேர் கூப்பிட்டு சில பேர் வந்து கேட்டிருக்காங்க. திருமணமான சில ஒரு தம்பதிகள் வந்து கேட்டிருக்காங்க, எங்க ஹஸ்பண்டோட நாங்க வந்து வெளிநாடு போறோம் அண்ணா, எனக்கு ஏர் டிக்கெட் இல்லை, ஏர் டிக்கெட் எடுக்க முடியல, ஏர் டிக்கெட் எடுத்தா தான் எங்க ஹஸ்பண்ட் நாளைக்கு போறாரு, நான் அவர் இன்னைக்கே நான் டிக்கெட் எடுக்கணும், எனக்கு கொடுங்கன்னு எல்லாம் கேட்பாங்க. அம்மா நான் ஜெபிக்கிறேம்மா, முதல்ல திடீர்னு போன் அடிச்சு வாட்ஸ்அப்பில் பணம் கொடுங்க, நான் எப்படி கொடுக்குறேன், நான் இப்போ என்ன போய் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேலை ஸ்தலத்து பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்குதுமா, அப்படியே வெயிட் பண்ணு, நான் 5 minutes நான் சர்ச்சுக்கு போய் நான் ஜெபம் பண்ணுறேன். அப்படிதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். எல்லா நேரத்தில் வந்து ஏர் டிக்கெட் கொடு, அது கொடு, இது கொடுன்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. அதனால சில சமயம் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பாங்க சில பேர், ரொம்ப ஆபத்தாக தெரியும், நல்லா தெரிஞ்சவங்க ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறேன். அப்போ சில சமயம் நானே வாலண்டரியாக கொடுத்துருக்கேன், ஒரு சில நாம கொடுத்துருக்கோம். ஏன்னா உயிர் போராடிட்டு இருக்கிற சமயத்தில் போய் நம்ம கேள்விப்படுறோம், கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அது அந்த ஒரு சின்சியராக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஒரு இன்கம் ரெகுலராக இன்கம் வந்துட்டு இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு 1/10 எடுத்து வச்சிடணும். அவர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸான சூழ்நிலை வரும்போது நம்ம ஆஃபரிங்ஸு நம்ம கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம், அதை நம்ம ஜெபிக்கிறோம். இல்லை பாராட்டுகள் கிடைக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம், அப்போ ஒரு ஆஃபரிங் போடுறோம், ஆஃபரிங் கொடுக்குறோம். ஆனால் உங்களுக்குள்ள ஒருத்தர் இப்போ நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ப்ரெஷர்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்பீங்களா, இல்லை அதுவும் எல்லாமே ப்ரேயர் தான்? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அதில் அவங்க வேலையில் ப்ரெஷரில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான உதாரணத்துக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார பிரச்சனை வர்றது, ஒர்க் பிளேஸ் ப்ராப்ளம்ஸ் வர்றது, இல்லைன்னா பிள்ளைகள் நிமித்தம் வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ வந்து நம்மளுக்குள்ளார அது வந்து நம்ம டெசிஷன் எடுப்போம். அப்போ வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒருத்தர் இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப்கிட்ட ஒரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்கும் போது ஒய்ஃப் என்ன செய்யக்கூடாதுன்னா, இதெல்லாம் இப்படி தள்ளி விடக்கூடாது, இதெல்லாம் உங்கள் பிரச்சனை, இதெல்லாம் தூக்கிட்டு என்கிட்ட வராதிங்க அப்படி சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லும்போது ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் இந்த தலைவலியெல்லாம் என்கிட்ட கொண்டாடாத, எனக்கே 1008 தலைவலி இருக்குது, இதான் நீயே பார்த்துக்கணும்னு தள்ளி விடக்கூடாது. தட்ஸ் கால்ட் அபேண்டனிங். இப்போ அவங்க ஃப்ரீயாக உங்ககிட்ட தான் பேச முடியும், உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்க முடியும். நீங்களும் வந்து இதெல்லாம் தூக்கிட்டு வராத அப்படின்னு சத்தம் போட்டால் அந்த அம்மா என்ன செய்ய போகிறாங்க? she don't know what to do. you are married to her. அந்த அம்மா பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ரெண்டாவது she will feel shameful. அடுத்தவங்ககிட்ட எல்லாம் போய் இந்த பிரச்சனையை சொல்கிறது, ஹஸ்பண்டுக்கிட்ட உரிமையாக சொல்லுவாங்க, தைரியமாக சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அப்படியா, ஐ எம் ஹாப்பி டு ப்ரே ஃபார் தட் அப்படி தான் சொல்லணும். நம்மளுடைய கர்த்தர்னால முடியாதது என்ன இருக்கு? என்ன முடியாதது அவர் விட்டுட்டு போயிருக்கிறாரு. ஐ எம் ஹாப்பி டு ப்ரே ஃபார் யூ, ஐ எம் ஹாப்பி டு கிவ் மை ப்ரேயர் சப்போர்ட் டு யூ அப்படி பேசணும். அதுதான் வரணும், அதுதான் எழுப்பி நம்மளை முன்னிலைப்படுத்தி நிற்கக்கூடாது. அதுதான் பிரச்சனை. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடி அப்படின்னு சொல்ல, கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கிறார் எப்போதுமே, நான் அசைக்கப்படுவதில்லை. your words, the words that comes out of your mouth has power. அந்த வேர்ட்ல தான் வந்து ஒருத்தங்களை கட்டி எழுப்புறோம். பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா உட்காந்து கன்சர்னாக கேட்கணும். அப்புறம் ஐ எம் ஹாப்பி டு ப்ரே ஃபார் யூ, I will give my prayer support to you. God is with you. He will definitely help you.
he will help you to get out of this problem. அப்படி தான் பேசணும். அதுதான் அமெரிக்கன் சிஸ்டம். நான் அங்கே போய் இந்த மாதிரி நல்ல காரியங்களை அங்கே பார்த்தேன். ஆமாம், இங்கே இருக்கிற வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்க்கல. வெரி ரேர்லி ஐ saw that. ஆனால் அமெரிக்காவில் போகும்போது அங்கே அவங்க எப்படி ஒரு நல்ல கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எப்படி பேசுகிறாங்க, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி பேசும்போது அந்த வேர்ட்ஸே அவ்வளோ ரிச்சாக இருக்குங்க. ரொம்ப சப்போர்ட்டிவ். ஜெபிக்காம ஒரு 4-5 நாள் அப்படி விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம டேங்க்கு நம்ம காரில் பெட்ரோல் ஃபில் பண்ணல, கேஸ் ஃபில் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம கண்டிப்பாக டெய்லி ப்ரேயர் பண்ணிடணும், வெளியே ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு ஒரு பிசாசு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கான். அதனால் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம காலையில் 7 மணிக்கு எழுந்திருக்கணும். இந்த ஃபோன் வந்ததுலேருந்து இந்த உலகமே தலையில மாறி போச்சு. அதனால் எடுத்துன காலை எந்திரிச்சோன்னவே ஒரு பிரச்சனை தான். ஹே, த கம்ப்யூட்டர் இஸ் நாட் ஒர்க்கிங், டிசாஸ்டர், பீப்புள் ஆர் காலிங் யூ, கேன் யூ கோ அண்ட் ஃபிக்ஸ் இட்டுங்கிற மாதிரி தான் வந்துடும். அந்த நர்ஸ் இஸ் காலிங் யூ, வாட் ஹேப்பன், கிராஷ், அப்படி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன். நம்ம 3 o'clock எந்திரிச்சு நம்ம ஜாப் பண்ணிடுறோம். 4 o'clock எந்திரிச்சு கரெக்டாக இந்த நாளுக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் தான் சந்திக்கணும். தயவுசெய்து ரொம்ப தயவுசெய்து என்னை கைவிட்டுறாதீங்க சுவாமி, தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பிரச்சனைகள்லாம் தலைக்கு மேலே வர பிரச்சனைகள், அதெல்லாம் மனுஷன் பிசாசிலிருந்து வர பிரச்சனை. சாதாரண மனுஷன் மூளை அறைவை பயன்படுத்தி ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது இல்லை. அது அமெரிக்கா பிரச்சனையே, அமெரிக்காவில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் அது. அப்புறம் நம்ம கோவப்பட்டு நம்ம ஏதாவது அமெரிக்கன்ஸ்கிட்ட பேசிட்டாங்கன்னா, ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதாவது பிரச்சனைகள் மத்தியே ரொம்ப சாஃப்டாகவும் ஜென்டிலாகவும் பேச தெரியணும். அமெரிக்காவில் இருக்கும்போது நம்ம அமெரிக்காவில் பேசுகிற மாதிரிலாம் இந்தியாவில் பேசுகிற மாதிரிலாம் அமெரிக்காவில் பேச முடியாது. ஸோ ஃபைனலாக இதில் கேட்க வரும்போது உங்கள் பொண்ணுங்களை வளர்த்தது, ஆக்சுவலி இந்தியாவிலேருந்து நீங்கள் அங்கே போயிருக்கீங்க, அமெரிக்காவில் 2 பொண்ணுங்களுமே நீங்கள் வளர்த்த விதத்தில் அது எவ்வளோ சேலஞ்சிங் இருந்துச்சு ஆரம்பத்துலேருந்து நம்ம கல்ச்சரை சொல்லி? அது என்னென்னா, எங்கள் தமிழ் ஆசிரியர் ஒரு கதை சொன்னார். அவர் என்ன கதை சொன்னார்னா, தேவர் குலம் அரக்கர் குலம் அப்படி நம்ம இந்தியாவில் அந்த ஒரு கதை ஒன்று வரும் எப்போதுமே. அப்போது அரக்கர் குலத்தில் இருக்கிற ஒரு அரக்கன் ஒருவன், தேவர் குல பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டால் நமக்கு பிறக்கிற குழந்தை வந்து அரக்கத்தனத்தில் தேவ பலத்தில் அரக்க குணத்தில் நல்லா வளர்ந்து அந்த தேவர் குலத்தையே அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு அரக்கன் முடிவு பண்ணனா. அந்த அரக்கன் முடிவு பண்ணி இப்போ தேவ குலத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வந்து திருமணம் செய்து அந்த அம்மா கர்ப்பமாகி நீ எனக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடு அப்படின்னு அரக்கன் சொன்னானா. ஆனால் இந்த அம்மா நான் வந்து மனசுக்குள்ளேயே நின்று ஒரு கடவுளுடைய பெயரை உச்சரிச்சுட்டே இருந்துதான். ப்ரெக்னெண்ட்டாக அந்த பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வயிற்றில் இருக்கிற வரையிலும் அந்த ஒரு தேவ குலத்தை நாமத்தையே உச்சரிச்சுட்டு இருந்துதான். உச்சரிச்சுட்டு இருந்து அந்த குழந்தையும் பிறந்து தான். இந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வரும்போது இந்த அரக்க வரான். கடவுளை சபிக்க சொல்லி ஒரு தேவர் பெயரை சொல்லி சபி அப்படிங்கிறான். அவங்க அப்பா அரக்கர் தான் அவங்க அப்பா. அந்த குழந்தை வந்து இது தேவ நாமத்தை துதிக்குது. நாங்கள் என்ன சொன்னேன், இந்த தேவர் குலத்தை அழிக்கிற மாதிரி தானே நான் இந்த குழந்தை எனக்கு பெற்று கொடுக்க சொன்னேன். இவன் என்னடான்னா என்னையவே சபிக்கிறான், தேவனுக்கு தோழ்ந்து பேசுகிறான் அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஆமாம் நீ அந்த அப்பா வந்து குழந்தை பார்த்து கேட்குறாரு, நீ வந்து கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறேன், எங்கே இருக்கிறாருன்னு. அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிறது அந்த குழந்தை. அப்புறம் நரக்கன் வந்து இப்போ அப்போ இந்த தூணில் இருக்கிறாரான்னு, ஆமாம் இந்த தூணில் இருக்கிறான். அப்புறம் பெரிய கதாயத்தை எடுத்து அவங்க அப்பா அரக்கனை அப்போ அந்த தூணை அடித்து உடைக்கிறாப்புல. அப்போ தூண் பிளந்து அதுலேருந்து ஒரு பெரிய பூதம் வந்து அவனுக்கு அடித்து சாப்பிட்றது. இது தமிழில் சொன்னார். இப்போ இதில் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த மாரல் ஸ்டோரி? ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போதே அந்த தாயானது ஜெபிச்சிடணும். அப்போது இந்த குழந்தை வந்து கருவில் இருக்கும்போது தாயும் சேயும் ஒன்று. வயிற்று வெளியே வந்தால் அப்புறம் தாயும் வயிறும் வேறு அப்படிங்கிற ஒரு கதையை எங்கள் மிஸ்ஸஸ்க்கு நான் சொல்லிட்டேன். இது ஒரு கதை சொல்லிட்டேன். அவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அது சொன்ன தேவர்கோள பழத்தில் ஒரு இதில் வந்து அதனால் எங்கள் மிஸ்ஸஸ் வந்து சொன்னாங்க, நிச்சயமாக மேரி அம்மா வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வயிற்றில் இருக்கும்போது அந்த அம்மா பரிசுத்தாவில நிறந்து
நிறைந்து ஒரு பாட்டு பாடிச்சு இல்லையா? ஆமாம், இது ஆத்துமா கர்த்தரை துதிக்கிறதே அப்படின்னு சொல்லி. ஆகவே என்னுடைய கிறிஸ்தவ தாய்மார்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது தான், குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நிச்சயமாக நம்ம கர்த்தரை துதித்து பாடிடணும். 10 மாதத்தில் அது எத்தனையோ பிரச்சனைகளாக வரும் இல்லை, அது பொறுக்கும். அதுதான் அந்த இது பிரசவ இதை காட்டிலும் அந்த 10 மாதத்தில் அந்த குழந்தைய நம்ம அந்த கர்த்தருடைய சத்தத்தை நம்ம பைபிள் எடுத்து அந்த தாய்மார்கள் படிக்கிறது அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அது வேதவசனமானது. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாகவும் இருதயத்தின் நினைவில் யோசனை வகையறுக்கத்தக்கதாகவும் இருக்குது. ஏன்னா எக்ஸ்ரே கூட எலும்பு வழியாக எக்ஸ்ரே வந்து எலும்பு கூட பாஸ் பண்ண முடியாது தெரியும். ஆனால் வேதவசனமானது கணுக்களி ஊனியும், அதாவது எலும்புக்குள்ளே இருக்கக்கூடியது எலும்பு மஜ்ஜை, அங்கே தான் ரெட் பிளட் கார்பஸ்கல் ரெட் பிளட் கார்பஸ்கல் அங்கே தான் உருவாகி வருது, அங்கே தான் உயிரணு, அங்கிருந்து தான் ரத்தம் அங்கே தான் ஃபார்ம் ஆகி வருது, எலும்பு மஜ்ஜைகள் இருந்து தான் அதுக்குள்ளே போகுது வேதவசனம். அப்போ பார்த்தீங்கன்னா வேதவசனத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது. ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை துதித்து பாடக்கூடிய வேத வசனங்களை எடுத்து தாய்மார்கள் கருவில் இருக்கும்போதே இதை வந்து சொல்லணும். இதுதான் வந்து அந்த இது வந்து பேசிக் தான். நான் சொல்றது வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ அது பேசிக்கலி அவங்க கன்சீவாக இருக்கிற பீரியட்லேருந்தே நீங்கள் அது மாதிரி அதுதான் ப்ரேயரில் கொண்டு வரீங்க. அப்புறம் அவங்க பிறந்து வளரும் போது நிறைய சேலஞ்சிங் இருக்கும். கரெக்டாக தெரியும். ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதுக்கு தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு இந்த பிள்ளைகள் நம்ம பிறந்து வளர்ந்த தேசம் ஒரு மாதிரி, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி, இந்த பிள்ளைகள் பிறந்து வளர்கிற தேசம் வேற மாதிரி, அங்குள்ள பழக்க வழக்கங்கள் கல்ச்சர் எல்லாம் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த கல்ச்சர் வந்து இவங்களுக்குள்ளார வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர்ல தான் வைக்க முடியும். நல்ல பழக்க வழக்கங்களை எஸ் வி கேன் அடாப்ட். ஆனால் சில தீமையான தேவையில்லாத கல்ச்சர்ஸையும் தேவையில்லாத கலாச்சாரங்களையும் நம்மளுக்குள்ளார விடக்கூடாது. பிசாசு அதை உள்ள தள்ளுவான். அதுதான் நம்மளுடைய போராட்டமே. மாமனார் சொல்றாரு அடிக்கடி, ஒழுங்கினா ஓடி வந்து ஒட்டிக்கும் ஓடிப்பாரு. அது மாதிரி உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி இதுல மூவ் பண்ணுவீங்களா? ஆமா, ஓகே, ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்லியா தான் நீங்க வந்து மூவ் பண்ண முடியும். குழந்தைகளை வந்து நம்ம வந்து சபிக்க கூடாது. அந்த பிள்ளைகளை வந்து நம்ம வந்து ஒர்த்லெஸ்னு சொல்லிடவே கூடாது. சரி, ஒர்த்லெஸ்ஸாவே இருந்தாலும் ஒர்த்லெஸ்னு சொல்லக்கூடாது. யூ ஆர் த மோஸ்ட் கிஃப்டட் அப்படிதான் சொல்லணும். எஸ் யூ கேன் மேக் இட்னு சொல்லணும். எஸ் யூ கேன் மேக் இட். யூ ஆர் ஸ்மார்ட்டர், யூ ஆர் பிரைட்டர், யூ ஆர் அ ஷைனிங் ஸ்டார் அப்படி சொல்லி அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஓகே ஓகே. ஆமா, ஏன்னா பைபிள்ல எங்க பைபிள்ல உங்க குழந்தைகளை சபிங்கன்னு எழுதி இருக்கு? உங்க குழந்தைகளை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிங்க, அன்போடு ஆசீர்வதிங்க. எனக்கு ஆச்சரியமான விஷயம் வந்து ஒரு பல ஊழியக்காரர்களுடைய பசங்க கூட நிறைய இதாகி போறதெல்லாம் பார்க்க முடியுது அமெரிக்கா மாதிரி தேசங்கள்ல. ஆனால் உங்களுடைய பெண் பிள்ளைகளை வந்து எப்படி நீங்க ஆக்சுவலாக 16 வயசுனாலே அது அமெரிக்காவில் தனியாக போயிடுவாங்க, அவங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்துச்சா? ஏன் அவங்க அங்கேயே வளர்ந்து வர்றதுனால அந்த மாதிரி சேலஞ்சிங்காக இருந்தது அவங்களுக்கு? அதாவது நான் வந்து உண்மையா நம்மளுடைய கல்ச்சரை சொல்லுவேன். ஆமா, நம்மளுடைய சின்சியர் லைஃபை வந்து நம்ம சின்சியரா ஒரு லைஃப் வாழணுங்க. ஆமா, அடுத்தவங்களை பார்த்துட்டு வாழக்கூடாது. நம்மளுக்குனே ஒரு பார்ட்டி கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எங்க மீட் பண்ணோம், அந்த மாதிரி இதெல்லாம் உங்களை அது மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. பார்ட்டிஸ் வரும், இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ் அது இதெல்லாம் வரும். சரி, அப்படின்னு வரும்போது நான் அலோவ் பண்ணுவீங்களா? இல்லை நீங்க? நான் போயிருவேன் கூட. அதெல்லாம் சொல்லுவாங்க. நீ யூ என்ஜாய் த பார்ட்டி, ஐ வில் சிட் ஆன் தி சோஃபான்னு உட்கார்ந்துக்கிட்டேன். ஆமா ஆமா. சோ அவங்க அதெல்லாம் வந்து ஒரு பெருசா ஆரம்பத்துல இருந்தது. அப்புறம் அது they got used to understood. அப்புறம் சில சமயம் தெளிவாக சொல்லிடுறேன், this is parents thingன்றேன். ஓகே ஓகே. When you become a parent, you will understand. But I am, please, I am not against your birthday party or anything. I am concerned about your life. ஏன்னா அங்கெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும், எல்லாம் போவாங்க. அதெல்லாம் நீங்க இவ்வளோ கூட இருந்து வளர்க்குறது 21 அவங்க வந்து அந்த அது எப்போ அதிகமாக இருக்கும், அந்த 16, 17, 18, 19 வரலாம் அது அதிகமாக இருக்கும். ரொம்ப இன்டென்ஸாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஜாப் பண்ணிட்டு இருக்கிறது. அப்புறம் அவங்கள வந்து சும்மா விட்டுறக்கூடாது, அதாவது அந்த ஓப்பன் ஸ்லாட்டை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு டேடியோட மீட்டு
ஃபேமிலி டைம் இருக்குன்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி ஆக்குபை பண்ணணும் நீங்க. அந்த டைம்ல ஃப்ரீயா விட்டுட்டு அவங்க பர்த்டே பார்ட்டின்னு ஷெட்யூல் எழுதிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. நான் சொல்லுவேன்னா இல்ல இன்னைக்கு டாடியோட ஐ ஹேவ் டு சிட் அண்ட் டைம் டாக். அதாவது ஃபேமிலில ஒரு நல்ல பிரேயர் டைமை மெயின்டைன் பண்ணணும். அது இல்லைன்னா முடியாது. அந்த பிரேயர் டைம்ல என்ன சொல்றேன்னா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம ஆபீஸ்ல எவ்வளவு கஷ்டத்துல நம்ம போறோம், என்னென்ன மாதிரி கஷ்டங்களுக்கு போனோம் ஷேர் பண்ணணும். அப்பதான் பிள்ளைகளுக்கு தெரியும். அப்புறம் மதர் நான் என்னென்ன கஷ்டத்துல போயிட்டு இருக்கிறேன்றத சொல்லணும். ஏன்னா கேர்ள்ஸ் ஒரு நாள் அவங்க வேலைக்கு போக போறாங்க. they will meet the same thing. அது இப்பவே தயார் பண்ணணும். இப்படி இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது. ட்ரீட் இட் லைக் a junk mail. ஜங்க் மெயில் வந்து கோவப்படுவியா? இல்லையே, நீ டிலீட் பண்ணி போயிட்டே இருக்கல. இந்த குறியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வளர்க்குறது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குன்ற. நிறைய மொபைல் கல்ச்சர், நிறைய மொபைல் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க, மொபைலை கொடுத்து பேரண்ட்ஸ் இது பண்ணுறாங்க எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அது வந்து அங்கே அமெரிக்காவில் இருக்க டீனேஜர்ஸுக்கும் இந்தியாவில் இருக்கிற டீனேஜர்ஸுக்கும் பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. அமெரிக்காவில் ரெஸ்பான்சிபிள் டீனேஜர்ஸ் வந்து என்னென்னா லிமிட்டட் ஃபோன் டைம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க கம்யூனிகேஷன்ஸு பிஸ்னஸ் மோட்டிவாக இருக்கக்கூடிய அந்த வகையான கான்வர்சேஷன்ஸ் தான் ஃபோனில் வச்சு பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு காலேஜுக்கு ஒரு டீனேஜ் ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டானே அவனுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பில் இருக்குது, ரெஸ்பான்சிபிள் இருக்குது, நிறைய ப்ரோக்ரஸ் காட்டிகிட்டே வரணும். இல்லைன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. நீங்கள் ஒரு செமஸ்டர் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அவங்க ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. அதெல்லாம் சும்மா அவங்க அங்கேயும் கேர்ள் ஃப்ரெண்டு செஞ்சுட்டும் பார்ட்டிக்கு போயிட்டுங்கிறதுக்கெல்லாம் அவனுக்கு டைம் கிடையாது. அது ரெஸ்பான்சிபிள். அதான் அமெரிக்கன் டீனேஜர்ஸுக்கும் இந்தியாவுக்கு டீனேஜர்ஸுக்கும் பிக் டிஃபரன்ஸ் இருக்கு. ஜெபிக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் ஜெபிக்கணும். நாங்களாம் எத்தனை பிரேயர் பண்ணிருப்போம் தெரியுமா ரெபேக்கா லிடியாவுக்கு? சில பேர் பசங்களை சண்டே கிளாஸ் கொடுறாங்க, அவங்க கரெக்டா இதெல்லாம் பண்றோம், நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க, சர்ச்சுக்கு கரெக்டா கொண்டு போய் நினைக்கிறேன். நீங்க சண்டே ஸ்கூல் எடுத்தீங்களா? எங்க பிள்ளைங்க இவ்வளவு தூரம் ஸ்பிரிச்சுவலா வந்து காரணம் வீட்டுல நான் தான் ஒரு வாரம் நான் சண்டே ஸ்கூல் டீச்சர், இன்னொரு வாரம் இவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர். பசங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு இவங்க 2 பேரும் தான் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா சொல்லி கொடுப்போம். அப்புறம் தான் சர்ச்சில் நடக்கிற சண்டே ஸ்கூல். வீட்லயே நான் தான் சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு வாரத்துக்கு, இவங்க அடுத்த வாரம் சண்டே ஸ்கூல் டீச்சர். பிள்ளைங்க தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி வீட்டை கொண்டாடணும். then you go shine outside. இவங்களே டீச் பண்ணாம வெளிய சண்டே கிளாஸ் மட்டும் விடுறதுங்கிறது அது தப்பு. அவங்க என்ன படிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் நீங்க ஏன் சொல்லல? நீ கிறிஸ்டியன் தானே, உங்களுக்கு தெரியாதா? ஏசாமி மீன்களை பிடித்த அற்புத கதை உங்களுக்கு விளங்காதா? இல்ல உங்களுக்கு தெரியாதா? நீங்களே சொல்லலாமே. ஏன் நீங்க சண்டே ஸ்கூல் டீச்சரையே நம்புறீங்க? நாம சொல்லணும். பாஸ்டர் ஏன் நம்புறீங்க? அப்பா சொல்லணும், அம்மா சொல்லணும். ஏன்னா எங்க மிஸ்ஸஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறவங்க தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? ரொம்ப முக்கியம். தாத்தா பாட்டி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சொல்லி பைபிள்ல ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு ஈவெண்ட் வச்சிருப்பாங்க. பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாங்குவோம், இந்த கிராமத்துக்கு போய் எல்லாத்துக்கும் கொடு. சாட்சியிலே நீங்க சொன்னீங்க, உங்க தியரியாவும் சொல்லி பிராக்டிகலாவும். கிறிஸ்மஸ் வருது, நீங்க என்ன செய்யணும்? நீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவீங்க, மைசூர் குலாப் ஜாம் சாப்பிடுவீங்க. பிள்ளைகளுக்கு பார்சல் கட்டி கூட்டிட்டு போங்க. டேக் தம் இன் வெஹிக்கிள், இல்லை ஹையர் ரெட் கேப். போய் ஏழைகள் அவங்களுக்கு கையில் கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அந்த ட்ரைனிங்குள்ளார கொண்டு வரணும். அப்போ தான் உங்கள் பையன் வளர்ந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏழைகளுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவன் ஒரு மினிஸ்டராக வருவான். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா சர்ச்சுக்கு மாத்திரம் கூட்டிகிட்டு போயிட்டு போடா சண்டே ஸ்கூலுக்குன்னு துரத்தி விட்டா that is not going to help him. அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பர்த்டே பார்ட்டி குழந்தைகள்லாம் வந்து என்னங்கன்னா அவங்க கேக் வச்சுக்கிட்டு எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் கூப்பிட்டு வெட்டிக்கிட்டு இதில் என்ன ஜாய் இருக்குது? என்ன ஜாய் இருக்கு? நீங்கள் அந்த மாதிரிலாம் அங்க நீங்க பர்த்டே என்ன பண்ணுவீங்க? அமெரிக்கால வந்து அங்க என்ன பர்த்டேனா அங்க ஒரு இந்த குழந்தை எனக்கு கிஃப்டா கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு காணிக்கை போடுவோம். சரி. அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம். ஓகே. இங்க என்ன பண்ணுவோம்? இந்த இதுல அந்த பூத்துல ஏழைகளுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு. இங்க டெய்லி போடுற ஈரோட்ல போடுற. ஆமா.
டெய்லி ஒரு 30 பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க வைங்க, அதை டபுள் டைமா மாத்துறது. இன்னொரு பக்கம் எங்கேயாவது 30 பேர் இருப்பான். ஸோ 60 பார்சல்ஸ் அவங்களுக்கு கொடுப்போம். கேக் ஒன்று வாங்கி கட் பண்ணி வரவங்களுக்கு எல்லாம் ஒரு கேக். அங்கே நீங்கள் ஒரு பார்ட்டி மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது, மற்றவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, நாங்கள் இதுதாங்க நம்ம இல்லாதவங்களுக்கு அங்கே மிகுந்தது. கேக் எடுத்து மூஞ்சில தடவிட்டு இருப்பாங்க, மிகுந்துருச்சு. அதாவது ஒரு நான் எங்க கேக் சாப்பிடுங்க, சாப்பிடுவீங்களா இல்லையா? ஜாலியா பண்றது I don't take it as fun. எங்க ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கேக் எடுத்துட்டு தரவது அவங்களுக்கு ஃபன்னு. ஆனா இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு என்னன்னே தெரியாது. நாம எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம எந்த மாதிரி ஒரு கண்ட்ரில இருந்து வந்திருக்கோம் நமக்கு தெரியும். அவங்களுக்கு அமெரிக்கன்ல இருக்க வாழ்றவங்களுக்கு தெரியாது, இந்தியா பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது. ஆனா இங்க இருக்கிற குழந்தைகள் ஒரு கேக்கு அப்படிதான் இருப்பாங்களா? அவங்களுமே ஐயோ அவங்க எங்களை காட்டிலும் மோர் அதிகமா இருப்பாங்க எங்களை காட்டிலும் அதிகமா இந்தியாவுக்கு ஊழியம் செய்யறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன வயசுல நீங்க இந்தியாவில் கூட்டிட்டு வந்திருக்கோம், 10 தடவை நாங்க இந்தியாவுக்கு வந்திருக்கோம். அப்போ குழந்தைகள்லாம் பார்க்குது அமெரிக்கா இங்கே இந்தியாவில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து எல்லாம் அந்த வெயில்ல படுத்துங்கிறது, சென்னை ஸ்டேஷன்ல படுத்துருக்கிறது, இதெல்லாம் பார்த்தாங்கனாலே அவங்க ஸ்லீப்பிங் ஆன் தி ஃப்ளோர் அப்படிங்கிற குழந்தைங்க சின்ன வரும்போது பாக்குறதுக்கு இல்ல. இந்தியா வரும்போது குழந்தை ஈட்டு வரான், அதுக்கெல்லாம் பாக்குது இல்ல. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவ்வளோ டர்ட்டி ஃப்ளோர்ல ஒரு போர்வை தலகாணி இல்லாம அது வாட்டு தூங்கிட்டு இருக்குது, கொசுக்கடி, என்னது இது இப்படி இருக்குன்னு பாப்பாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கும் போது நாங்க சொல்லுவோம், அதை ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து சொல்லுவோம். அதுதான் நம்ம ஜீசஸ் வந்து நம்மளை பிளஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ஜீசஸ் தெரியலன்னா நம்ம நிலைமை அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவோம். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கணும், அப்பதான் பிராக்டிக்கலா காட்டணும். லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். we don't do any birthday bashes. ஓகே, அதுக்கு பதிலா வீட்ல சிம்பிளா ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கும். சரி ஆமா, ஒரு கேக் வாங்கிடுவோம், ஒரு $2 ஒரு மேக்ஸிமம் $5 ஒரு பர்த்டே அந்த மாதிரி. ஆனா நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அதிகமா இருக்கணும். அது மாதிரி பண்ணிருக்கீங்க. சோ அது மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம், நீங்க பொண்ணு வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க அதை எழுதி வச்சு இது பண்ணியிருந்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமா. ஸோ அதை நம்ம டிசைட் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ டாக்டர்ஸ் ஆகும்போது, ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக வரும்போது இன்னும் தேவனுடைய ஊழியங்களை நம்ம இன்னும் நல்லா செய்யலாம் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன்ல தான் எழுதுனது. ஓகே, சின்ன வயசுலேயே நீங்க? ஆமா ஆமா, நிறைய இடங்கள்ல ஃப்ரீ. அவங்களுக்கு வேற எதுவும் இதாகல, இப்போ வேற அவங்க நான் இது படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி டைவர்ட். தே ஆர் ஓபன் டு எவ்ரிதிங். அப்புறம் பட் ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களும் ப்ரேயர் பண்றாங்க இல்லையா, காட்ஸ் கைடன்ஸ்க்காக ஜெபிக்கும் போது காட் வந்து கரெக்டா கைட் பண்ணுவார். ஸோ ஒரு குழந்தைகளுக்கு என்ன ஆக போறாங்கிறது நம்ம பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே இது பண்ணாலே எழுதி அதுல எங்க எப்படி தேவன் மகிமைப்பட போகிறாருங்கிறத எழுதணும். பெருமைக்காக படிக்க வைக்கிறோமா இல்ல தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இந்த ஸ்டடீஸ் வேணும்னு கேட்குறோமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெருமைக்காக மெடிக்கல் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறோமா இல்ல தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இந்த ப்ரொஃபஷன் நம்ம கேட்குறோமா, அப்படி தெளிவா எழுதணும். ஏன்னா நிறைய ஏழைகள் அவங்களால மெடிக்கல் பில்ஸ் கட்ட முடியாம வியாதியோடவே கஷ்டப்படுற நிறைய மக்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு மெடிக்கல் ஒரு சர்வீஸா ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மோட்டிவ் இருக்கிறதுனால அந்த மோட்டிவ் வச்சு தான் எழுதுறது. எழுதும் போதே அப்படித்தான் எழுதணும். எழுதி கொண்டு வந்ததுதான் பசங்களுடைய பொண்ணுங்களுடைய எதிர்காலத்தில் சூப்பர். ஆக்சுவலி வந்து உங்களுடைய இதை லைஃப் பார்க்கும்போது ஆச்சரியமாகவே இருக்கு. 25 வருஷத்துக்கு மேலே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அமெரிக்காவிலேருந்து ஊழியத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ஆண்டவருக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இதை பார்த்த நேயர்களுக்கும் நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும்? ஸோ அவங்களுக்கு நீங்கள் இப்படி இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனலாக என்ன சொல்லுவாங்க? உன் இளவயது மனைவியோடு மகிழ்ந்துரு. அதாவது எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். அப்புறம் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து சொல்லுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் பில்லி கிரஹாம் ஐயா, அவர் அமெரிக்காவில் பில்லி கிரஹாம் ஐயா எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ஈஸியாக ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம் மாதம் அப்படின்னா ஒரு 1000 ரூபா எடுத்து வச்சிடணும் டக்குன்னு. மிச்சம் 9,000 ரூபா நம்ம கையில் இருக்கு.
அந்த 9,000த்துல நமக்கு குடும்பம் நடத்த தெரியலனா சம்திங் ராங்ங்கிறது கண்டிப்பா நீங்க கொடுங்கன்னு கொடுத்துறணும். அது வந்து அதுவும் யாருக்குன்னு கரெக்டா பார்த்து கொடுக்கணும். அதுவும் இருக்குது. அதுதான் சேலஞ்சு. நல்ல நிலமா. ஆமா. அது நீங்க இப்ப ஊழியக்காரங்களுக்கு குறை சொல்லிட்டு தசமா கொடுக்காம நிறுத்திடக்கூடாது. அதுதான் நிறைய பேர் அந்த ஊழியக்கார சரியில்லை, இது சரியில்லை, வேதாவசனங்கள்ல பல ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் அலசி அடிச்சுட்டு எல்லாம் தட்டால் புட்டால்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு தசமா காணிக்கைங்கிறது மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தட்சணை. அது கேட்டீங்களா? ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்கு தசமா கொடுத்தாரு. அது வந்து மெல்கிசேதேக் வாங்கிட்டாரு. என்னப்பா கொஞ்சமா கொடுக்குற, 10 ரூபாய் கொடுக்குற அப்படின்னு அவரை சொல்லலை. அது 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 ரொம்ப குறைவா இருக்கிறதுன்னு சொல்லலை. அதிகமா ஐயோ 10 ரூபாய் வாங்க இந்த பக்கம் வாங்கல அப்படின்னு சாராமாவும் சொல்லலை. சாராமா சொல்லிச்சு அந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. 10 ரூபாய் தான் கொடுத்தாரு. இத்தனைக்கு ஆபிரகாம் போல செல்வ சீமான் உலகத்திலே கிடையாது. பைபிள் எழுதியிருக்கு செல்வ சீமான் உலகத்திலே கிடையாது. அவருடைய வம்சம் தான் யூதர்களும் அரேபியர்களும். இப்போ அவங்க தான் வேர்ல்டுல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவரே தசமா காணிக்கை அவர் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறார். நம்முடைய தசமா இவங்களையும் கொடுக்க சொல்றீங்க. அதாவது என்னன்னா தசமா இந்த கொடுக்கறத வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். இப்போ நான் சொல்றதுனால உடனே பாரு அமெரிக்காவிலிருந்து வந்தவரை தசமாவை கொடுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் எல்லாரும் கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக இது நான் சொல்லலை. அது நான் உடனே ஆனா ஊழியக்காரர்களே தயவு செய்து நான் சொல்றேன்னு சொல்லி உங்க காங்கிரிகேஷனை மிரட்டிடாதீங்கிறதை நான் சொல்ல வரேன். அதனால அது அப்படி இல்லை. அது வந்து தசமா காணிக்கைங்கிறது ஒரு தட்சணை. அது ஒரு புனிதத்தன்மை உடையது. அது ஊழியக்காரங்க மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அதை யூஸ் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். ஏன்னா நான் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் தசமா கொடுக்கறது இல்லை, எல்லாரும் கொண்டு கொடுக்கறது இல்லை. அது கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் அதை நான் செய்கிறேன். ஆனால் அது புனிதத்தன்மை தான் நான் வந்து நீங்கள் பார்க்கணும். அதை பார்க்கக்கூடிய அந்த நுண்கருவி, அந்த மைக்ரோஸ்கோப் உங்களுக்கு வேணும் உங்கள் இறுதித்தில். தசமாக கொடுக்குறது சும்மா தசமாக கொடுன்னு சொல்லி காசு கேட்டுட்டு ஊழியக்காரங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறத நான் வரவேற்கலை. அதை நான் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் ஏசாமியே வந்து நிற்கிறாருன்னு வச்சுங்க, ஒரு தட்டு வச்சு நிற்கிறார், எல்லாரும் தசமாக காணிக்க கொடுங்கன்னு சொன்னால் எல்லாரும் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஏசாமி மேலே நம்பிக்கை இருக்குது. ஏசாமி வந்து நின்று தசமா காணிக்கை நான் தான் மெல்கிசேதேக்கு நின்னாருன்னா கொடுக்கறதுக்கு எல்லாரும் இருக்கான். எத்தனை இந்துக்கள் கூட கொண்டு கொடுத்துருவோம். வாங்குற கேட்கறவங்க மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் இவ்வளவு கொச்சையா போயிடுது. அதுதான் என்னுடைய மன வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். நான் தசமா கொடுக்குறவன், அதனால நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆசீர்வாதம் வருது. அது ஒன்றும் அது ஜாய், சால்வேஸ் ஜாய். அதுக்கு மேலே நம்ம கொடுக்குறோம். இது நம்ம சரி பண்ணலினா ஃபினான்ஷியல் டிசாஸ்டர் வந்துடும். ஃபினான்ஷியல் டிசாஸ்டர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள வர சண்டைக்கு அளவில்லாமல் போயிடும். அப்புறம் விரக்தி ஆயிரும். இதெல்லாம் வந்து அப்போ நீ என்னதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் அது போகாது. ஸோ அது ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுவீங்க? அடுத்த பாயிண்ட் ப்ரேயர் தானே? ப்ரேயர் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளிடத்துல ஒரு காரியத்தை நீங்கள் இப்போ நோட்டீஸ் பண்ணுறீங்க, அது நல்லதா இல்லை அப்படிங்கும்போது உடனே அவங்க மேலே சீறி பாஞ்சு சண்டை போட்டு அவங்கள விரக்தி அடிக்காதீங்க. பட் வார்ன் தம் இன் அ பொலைட் வே. உடனே ஆவியில் சீரியஸாக இருக்கணும். பார்த்துருக்கீங்க, கவனிச்சிருக்கீங்க, உடனே ஒரு ஆண்டவர் சமூகத்தை கொண்டு போயிடணும். நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கொண்டு போய் இதை சொல்லிடணும். சாமி, இதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாமல் இது நடந்துட்டுருக்குது, உடனே நான் அதை ஒப்பு கொடுக்குறேன், ஆக்ஷன் எடுத்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருங்கிறது. ஏன்னா அது ஒரு ஜாதி பிசாசு. அது நம்ம என்னதான் பசங்க பிள்ளைகிட்ட நம்ம வந்து ஆடிபிளாக பேசினாலும் அது வேலையாகாது. அது ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணும்போது அந்த வல்லமைகள் உடைக்கப்படும். அண்ட் யூ வில் see a miracle happening. அதுதான். ஆமாம், ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி 2 பேரும் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ பிரதர். நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுடைய அன்பு தொல்லைகளை கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.